விமான நிலையத்திலிருந்து சின்னமலை வரைக்கும், சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரைக்கும் மெட்ரோ ரயில் துவக்க விழா நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அதை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முயற்சியின் காரணமாக இந்த திட்டம் வெகு விரைவாக முடிக்கப்பெற்று நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் தனி கவனம் கொடுத்து நடத்தினார்கள். நாளைய தினம் அந்த திட்டம் துவக்கப்பட இருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களால் இந்த திட்டம் துவக்கப்படுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பாக, துவக்கப்பட்ட பின்பாக மிகப்பெரிய அளவிலே போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று நாம் நம்புகின்றோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 4 வார காலத்துக்குள்ள அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு அதை என்ன நடவடிக்கை எடுக்கும்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக விவசாயிகளுடைய நன்மை கருதி பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்திலும் நிச்சயமாக முழு கவனம் கொடுத்து தமிழகத்தினுடைய நன்மைக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பார்கள். முக்கியமான கேள்வி, ஏன் தாமதம் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் பிரதமர் சந்திக்கும் போதும் முதல் கோரிக்கையை அதை முன் வச்சாங்க. தமிழக கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது. ஆனால் என்ன காரணம் இவ்வளவு நாட்களாக ஏன் மத்திய அரசு? காரணங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்திற்கு இன்னைக்கு தான் நம்ம இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக எடுக்கிறோம். கடந்த காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன காரணத்தினால இதெல்லாம் தள்ளி போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் துரித நடவடிக்கை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்திலும் கூட இரு மாநிலத்தினுடைய சூழ்நிலைகள் கருதி சிறிது காலதாமதம் ஆகியிருக்குது. அதை நாம் பெரிதாக பொருட்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றது. இது தமிழக விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீர் ஒவ்வொரு காலக்கெடுவிலும் எந்த அளவுக்கு தண்ணீர் தர வேண்டுமோ அதை தருவதற்கு அவர்கள் கடமைப்பட்டவர்கள் தந்தாக வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 6000 கன அடி தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லியிருப்பதை 3000 என்று சொன்னார்கள். அது 15, 12 ஒன்றாக வந்து இப்போ 6000 கன அடி வந்திருக்குது. நாம் இன்றைக்குள்ள சூழ்நிலை அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமான தண்ணீர் தமிழகத்திற்கு தேவைப்படுது என்பதுதான் என்னுடைய கருத்து. தராத நிலையில் என்ன நினைக்கணுமோ அது நடப்பாங்க.